ஈஸி ஆனால் கஷ்டம். டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் ப்ராசஸில் ஈஸியான பார்ட் அப்புறம் கஷ்டமான பார்ட் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லிடுறேன். லாஸ்ட்டு சண்டே ஒரு எக்ஸ்போவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க அவங்களும் டெரகோட்டா ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் பேக்கிங் முடியல, வீட்டை சுற்றி ரொம்ப ஸ்மோக் வர்றதால கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ தான் தோணுச்சு நிறைய பேர் டெரகோட்டாவை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி பாதியிலே விடுறதுக்கும் இது ஒரு காரணம்னு. அடுத்தது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பேக்கிங்கில் ரேராக தான் பீசஸ் உடையும். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரேராக தான் பீசஸ் உடையாமல் வரும். ஒரு பேட்ச் முழுக்க உடஞ்சி போனாலும் அடுத்து ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ களிமண்ணை எடுக்க மனசே வராது. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏற்கனவே நம்ம களிமண்ணையே விலைக்கு வாங்கி தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த சாடஸ்ட்டை வேறு விலைக்கு வாங்கினா எப்படிங்க கட்டுப்படி ஆகும்? 1 கிலோ சாடஸ்ட் வாங்கினா எனக்கு ஃபஸ்ட்டு 2 கோட்டுக்கே பத்தாது. ஆனால் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு வழியும் இல்லாததால தானே வாங்குறாங்க. ஆனால் நான் விலைக்கு வாங்குறதில்ல. இங்கே இருக்கிற மரக்கடைக்கு போனால் மூட்டை மூட்டையாக மரத்தூளை வாங்கிட்டு வந்துடலாம், அதுவும் ஃப்ரீயாகவே. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற மைனஸ்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது விட்டுருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸி பார்ட் கதையை நாளைக்கு பார்ட் 2ல் பார்க்கலாம்.